அன்பான சகோதர சகோதரிகளே, காலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தையானது நீதிமொழி 8:30 நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையை இறந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சி இறந்து எப்பொழுதும் ஒரு சமூகத்தில் களி கூர்ந்தேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு செல்லப்பிள்ளையை இருக்க வேண்டும், கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கனம் என்றால் மகிமை, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவது, கர்த்தருக்கு கனத்தை செலுத்துவது, கர்த்தரை போற்றி துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நன்மைகளை சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துவது, இப்படியாக ஸ்தோத்திர பலியிடுவது, இப்படியாக கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தோம்னால் கர்த்தருடைய செல்லப்பிள்ளை நாம் மாறிவிடுவோம். மாத்திரமல்ல, அதிகாலை எழுந்தவரை தேடும்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். நம் வாழ்க்கையில் குறித்த தேவ திட்டங்களை தெளிவாக நமக்கு வெளிப்பாடுகளை காண்பிப்பார், சொப்பனத்துமா பேசுவார், ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பார். இப்படி அநேக காரியங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு புறஜாதிகளுக்கும் வைத்திருக்கிறார். கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தேவன். எல்லாருக்காக மரித்தார், எல்லாருக்கும் உயிர் தெழுந்தார், எல்லாருக்காக நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே, ஏசப்பா, நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆண்டவரே இயேசுப்பா, ஐஸ்வர்யம், ஆண்டவரே சுகத்தோடு நித்திய வாழ்வு பெற வேண்டும் என்று இப்படி அநேக நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக தகப்பனே இயேசுப்பா, சோத்திரம் கர்த்தாவே, என் கொடூரமான மரணத்தை ஏற்று தகப்பனே, அந்த மரணத்தின் நோக்கம் ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அப்பா, சோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே பூர்ண சமாதானத்தோடு வாழ வேண்டும் தகப்பனே இயேசுப்பா, சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, சோத்திரம். உம்மை ஒருதே பற்றி கொண்ட மனதுடன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவரை பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்கிறார் ராஜா. நாங்கள் பூர்ண சமாதானத்தை அடைய கிருபை தாங்க ராஜா, சோத்திரம் கர்த்தாவே. நித்திய வாழ்வை தகப்பனை சுந்தரிக்குங்க, ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்க, வழி நடத்துங்க ராஜா. உண்மை போல பரிசுத்தமாக ஜீவிக்கங்கள் கிருபை தாங்க, உண்மை போல நீதிமான கிருபை தாங்க தகப்பனை, உண்மை போல விசுவாசத்தில் பெரிய வளர கிருபை தாங்க ராஜா. துதி கன மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் மற்றமாக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன்.